Hello everyone, this is Gino from GR Tamil Tech School. So போன வீடியோவில் வந்து எப்படி வந்து நாங்கள் டிக்ஷனரியை லூப் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் டிக்ஷனரியில் இருக்கிற அவைலபிள் மெத்தட்ஸ், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் டிக்ஷனரியில் நாங்கள் என்னென்ன மெத்தட் வந்து அவைலபிளாக இருக்கு, அந்த டிக்ஷனரியை நாங்கள் எப்படி வந்து மெனிப்புலேட் பண்ணிக்கொள்ளலாம், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் மெத்தட்ஸ், அதாவது நாங்கள் செய்ய போகிற டீட்டெயில்ஸை வந்து மேலே கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் செக் இஃப் வேல்யூ எக்ஸிட்டோ. ஸோ அது டிக்ஷனரியில் வந்து ஒரு சர்டன் வேல்யூ வந்து இருக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது வந்து லென்த், ஒரு டிக்ஷனரியோட லென்த் எப்படி பார்க்கறது, எப்படி வந்து டிக்ஷனரி ஐட்டம் ரிமூவ் பண்ணுறது, எப்படி டிக்ஷனரியில் வந்து இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறது, எப்படி ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது என்ற போன்ற மெத்தட்ஸ், டிக்ஷனரி மெத்தட்ஸை நாங்கள் பார்க்க போவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் பல வகையான டேட்டா ஸ்டோரிங் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்துருந்தோம் பைத்தனில் இருக்குது. லைக் டப்பல் வந்து இம்மியூட்டபிள், இந்த மெத்தட் எதுவுமே வந்து அவைலபிளாக இல்லை. பட் செட்டுக்கு வந்து சில வகையான மெத்தட்ஸ் இருந்துச்சு, லிஸ்ட்டுக்கு வந்து சில வகையான மெத்தட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிற டிக்ஷனரிக்கும் சில வகையான மெத்தட்ஸ்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். பார்க்க போகிறது கூட பேசிக்ஸ் தான். இதை விட பல வகையான மெத்தடாலஜிஸ் வந்து பைத்தனில் வந்து நிறைய இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட்டாக வந்து செக் பண்ணுறது. ஸோ இப்போ நான் செக் பண்ண போகிறேன். இஃப் எக்ஸ் இன் பர்சன், இஃப் நேம் என்று சொல்கிறது இன் பர்சன் 1 டாட் கீஸ், சிம்பிள். இப்போ நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் இந்த நேம் என்று சொல்கிற கீவேர்ட் வந்து இந்த பர்சனில் கீஸ் லேதிக்கா, சிம்பிளாக சொல்ல போனால் கீ இது லேதிக்குதான்னு செக் பண்ணுறோம். இதுக்குதான்னு சொன்னால் எஸ் இட் இஸ் எக்ஸிட்டட். ஓகே இட்ஸ் எக்ஸிட்ஸ். ஓகே, இந்த ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். So let me see the number. Okay, I've seen another problem. So the rename pannamda. Okay, let me rename it quickly. Okay. ஓகே, இப்போ ரன் பண்ண சொன்னால் எஸ் இட் எக்ஸிட்ஸ், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் நேம்ன்றது இதுக்கு. ஸோ ஓகே, இது இருக்குதா, இப்படி அது கீ வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஓகே, இல்லை ஏன்னு இதை வந்து ரன் ஆகலைன்னு சொன்னால் இது மெச் ஆகுனா தான் இதுக்குள்ளே இருக்கிற ரன் ஆகும். ஓகே, வேல்யூஸை செக் பண்ணணும்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் வேல்யூஸ். ஓகே, இந்த வேல்யூஸில் வந்து இப்போ டேவிட்ன்ற வேல்யூஸ் இருக்கா செக் பண்ணணும்னு சொன்னால் இட்ஸ் சிம்பிள், எஸ் இட் எக்ஸிட்ஸ். ஸோ இது வந்து நாங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசம் இன் பைத்தன். ஸோ ஒரு கீ வந்து இப்படி ஒரு நேமில் கீ இருக்கா, இப்படி ஒரு நேமில் ஒரு வேல்யூ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நாங்கள் இது ஒன் டைமே வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து லென்த், ஒரு லென்த்தை எப்படி செக் பண்ணுறது சொல்லி பார்க்க போவோம். ஸோ இது வெரி சிம்பிள். எல்இஎன் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு வந்து இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், எல்இஎன்னு சொல்லி. ஸோ இப்போ நாங்கள் ரன் பண்ணாமல் சொன்னால் 4 ஐட்டம்ஸ் இதில் எதுக்குன்னு சொல்லுது 1 2 3 4. எஸ் 4 எலிமெண்ட்ஸ் வந்து இதில் எதுக்கு. ஐ திங்க் யூ கேன் ஆல்சோ டூ லைக் திஸ் கீஸ், பட் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 5 கீ இருக்குமென்னு சொன்னால் 5 வேல்யூ தான் இருக்கும். ஸோ நீங்கள் கீஸுக்கு வேறையா வேல்யூஸுக்கு வேறையா வந்து லென்த் பார்க்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து பாப். அதுக்கு முன்னாடி வந்து இதை அன்கமெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, அண்ட் ஆட், எப்படி ஒரு எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போவோம். யா ஓகே, இது pretty சிம்பிள் தான். இப்போ நான் என்ன சொன்னால் பர்சன் 1 ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இதில் போய்ட்டு நியூ info okay equal to this is a new value ன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இப்படித்தான் நாங்கள் வந்து ஒரு நியூ எலிமெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த நியூ இன்ஃபோன்றது வந்து இதுக்கிட்ட வந்து ஸ்டோர் ஆகும், இதுக்கிட்ட ஸ்டோர் ஆகி ஸ்டார்ட் ஆகும்.
ஓகே இப்போ வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் person 1 சொல்கிறத என்ன செய்யுதுன்னு சொல்லி and if you execute yes so இப்போ நம்ம அந்த person 1 செக் பண்ண நம்ம சொன்னால் new info this is a new value ன்னு சொல்லி நம்ம ஆட் பண்ண நியூ வேல்யூ வந்து ஆட் ஆகிருக்கு. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற மெத்தட் வந்து pop. ஓகே இந்த பாப் என்ற மெத்தடை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை அன்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே இப்போ நான் என்ன செய்ய சொன்னால் person 1 pop ஓகே நேம்னு சொல்கிறத பாப் பண்ணிதான். ஸோ இப்போ நேம்னு சொல்கிறது ரிமூவ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜ் இதுக்கு ஜாப் இதுக்கு ஃபார்ம் இதுக்கு பட் வந்து நேமையும் காணலை அதோட கீஸையும் காணலை வேல்யூஸையும் காணலை. இப்படி தான் நாங்கள் வந்து ஒரு எலிமெண்ட் டிக்ஷனரியில் ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெக்கானிசம் வந்து பாப். ஓகே மெத்தட் வந்து பாப். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பாப் ஐட்டம். இந்த பாப் ஐட்டம்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் person 1.pop ஐட்டம்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ பர்சன்ன்றது அப்படியே பிரிண்ட் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு கடைசி எலிமெண்ட் அதாவது வந்து எல்லாம் இதுக்கு அந்த கடைசியாக இது இந்த ஃப்ரம் என்று சொல்கிற இந்த ஃப்ரம் USA என்று சொல்கிறது வந்து ரிமூவ் ஆகிது. ஓகே ரிமூவ் ஆகி இதுக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம் இதுக்கு ஏஜ் இதுக்கு எல்லாம் இதுக்கு கடைசி எலிமெண்ட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த பாப் ஐட்டம்னு சொல்கிறது என்ன செய்யும்னு சொன்னால் லாஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணும். இப்போ பாப் ஐட்டம் 2 times யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டில் இருக்கிற 2 எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். பார்த்தீங்கன்னா நேமும் ஏஜும் தான் இதுக்கு ஜாப்பும் மிஸ்ஸிங் ஃபார்மும் மிஸ்ஸிங். அதுக்கு காரணம் நம்ம 2 தடவை பாப் ஐட்டம் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே இந்த பாப் ஐட்டம்னு சொல்கிறது ரிமூவ் லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெக்கானிசம் ரிமூவ்ஸ். ஓகே ஓகே இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து டெல். இப்படியும் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுவும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மெத்தடாலஜி தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம் பண்ணுறதை காணல. பார்த்தீங்கன்னா டெல் பர்சன் நேமை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே இதே போல் இன்னொரு மெத்தடாலஜி டெல் பர்சன். இந்த டெல் பர்சன் சொல்கிறது என்டையர் லிஸ்ட்டையே ரிமூவ் பண்ணும். இப்போ நாங்கள் சார்ட் அவுட் பண்ணுவோம். எப்படின்னு சொன்னால் delete elements from dictionary, not list, dictionary. டிக்ஷனரியில் இருக்கிற எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு சொன்னால் ஒன்று டெல் மெத்தட், இன்னொன்று வந்து பாப் ஐட்டம். ஸோ இதால் ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொன்று வந்து எக்ஸாக்ட் பாப். ஓகே இப்படி 3 வகையான மெத்தடாலஜிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே இப்போ நீங்கள் அடுத்தது பார்க்க போகிறது ஒரு டிக்ஷனரியில் வந்து டிக்ஷனரியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் டெல் பர்சன்ட்டு கொடுப்போம். ஸோ இந்த டெல் பர்சன்ட்டு கொடுத்தோம்னு சொன்னால் ஃபுல் டிக்ஷனரியை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே நேம் person 1 is not defined. சிம்பிளாக சொல்ல போனோம்னு சொன்னால் அந்த person 1ன்றது இதை நாங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து கிளியர். இந்த டெல் பர்சன்ன்றதை விட வந்து நாங்கள் கிளியர்ன்றதான் இதுக்கிட்ட வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே and not clear பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு. ஓகே நாட் டெல் பர்சன். ஸோ பர்சன் சிம்பிளாக சொல்ல போகணும்னு சொன்னால் உங்களோட டிக்ஷனரியோட நேம் அண்ட் டாட் கிளியர் மெத்தட் வந்து எல்லா எலிமெண்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணும். ஓகே இப்போ நாங்கள் பார்த்ததை எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டெல் அதுக்கப்புறம் வந்து பர்சன் பாப் ஐட்டம்னு சொல்லிதுக்கு இது வந்து ரிமூவ்ஸ் என்டையர். Okay, all remove the dictionary. The dictionary remove பண்ணுறது இதுக்கு மேலே பார்த்தது வந்து பாப் ஐட்டம் எப்படி ஒரு ஐட்டத்தை வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுக்கு மேலே எப்படி வந்து செக் பண்ணுறது நேம் எக்ஸீட் ஆதிக்கா டேபிட் எக்ஸீட் ஆதிக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் பார்த்தோம். அது லென்த்தை பார்க்குறதுக்கு ஒரு மெக்கானிசம் பார்த்தோம். ஸோ இது இவ்வளவும் வந்து நாங்கள் பைத்தனில் வந்து
டிக்ஷனரியில் அவைலபிளாக இருக்கிற மெத்தடாலஜிஸ், இந்த மெத்தடாலஜிஸை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து பல பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். Okay guys, thank you very much for watching this video. I will see you in the next video.